ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்குறோம்னா 5 கலப்பு 1 மணி நேரம் இருக்குது. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கே எடுத்து கழட்டி விடலாம்? அதோட இடத்துல கழட்டி விடலாமா? நான் எடுக்கா? நீ எடு. ஒரு ஆள் வீடியோ எடுங்க, ஒரு ஆள் கழட்டி விடும். ஓட்டுறா வண்டியை நீங்கள் தான் எடுத்து ஓட்டுறீங்களா? நான் ஓட்டவே கூடாதா? நீ தான் ஓட்டியா? 5 கலப்பையா? முன்னாடி போங்க. அங்க இருக்கோம். கையோண்ணா. வா. கையோண்ணா. யாரா கட் பண்ணுவாங்க? யாரா நீங்க கை கட் பண்ணுங்க? கலப்பையா? இந்தியாவா? அதையா சுச்சி தானே நினைக்கிறேன். வண்டி யாருடா? எப்படி கலப்பி கழட்டி வச்சுக்கிறான் பாரு. லூசு பையனா. சூப்பர் புதுவா? மாட்டுமாடா. துணி எடுத்தா தொலைக்கு பல பண்ணு. துணி எடுத்து தொலைச்சிடும் போட. கத்தி ஒன்று கல் இருக்குது. காலையில் எடுத்தீங்களா? இந்த அந்த ரொட்டேட்டர் கல் டைட் வச்ச மாதிரி இதையும் வச்சிருக்கலாம்ல? போல்ட் எடுத்து என்ன பண்ணுறது? டைட் வச்சிருக்கணும் நல்ல பையனா.
உள்ள பையனா டைட் வைக்காம விட்டுருவோம். ம் நம்ம பையனா மாமா போயிட்டு மறக்கண்டா 2 பேர்த்துக்கும். டேய் எட்ட போடா. ஓகே நண்பா, 5 கிலோ போகிற 1/2 மணி நேரம் இருக்குது. போய் ஓட்டி பார்க்கலாம். இந்த வண்டியில் இப்போ 4 நாளாக வீடியோவே போடல. ஸோ அதனால் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ வர்றது ஓட்டலாம். தொடச்சுன்னு போகலாம். என்ன பண்ணியிருக்கிற? நெட் டைட் பண்ணி வச்சோம். இன்னும் எத்தனை போல்ட்டு கலந்து கிடக்குன்னு தெரில. ஆனா சும்மா இல்ல. சரி பார்க்குறேண்ணே. மேலே தொடச்சிட்டு போகலாம். இந்த வண்டியோட வீடியோ நேரம் பங்க் வந்துருங்க. ஒரு 1000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டாம், ஃபோன் எடுக்க வேண்டாம். அப்படி அடுத்தாയിട്ട് வந்தால் குறைச்சி போயிட்டேன். ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 கொடுத்தா நான் சரி அவரு குறைக்க மாட்டான்னு நினச்சேன். வேலையில குமார், அதை நீயே பண்ணியிருக்கலாம். பெரிய வேலைலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் காசு. நீ என்ன நினச்ச? அடி 1000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணி. அது இல்லாமல் நான் இந்த வெல்டிங் ஆனந்தமட்டில் அடிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அவர் அதே தான் அடிக்கணும்னு நேரமாக உட்கார ஒன்று வச்சுக்கு. அது கேஷ் வெல்டு வேணாம்னா அப்புறம் ஆனந்தது அடிக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன திருப்பி அங்கேயே தான் போயிடுச்சு. அது முன்னே போய் தான் 10 அதுதான் ஒரு 1/2 மாதம் 1 பைப் ஓட்டே இருக்குல்ல, மெலிஸ் பைப் தான். நான் கரெக்டானு கேள்விட்டான். சிலம்ப கொண்டு போனீங்க. நீங்கள் இதில் இருக்கிறாங்களா பித்தாளோட அதுக்கு இங்கே எல்லாத்துக்கும் அவர் கேட்க மாட்டேங்கிறாருங்கண்ணே. இரும்பல்ட்டு தான் அடிக்கணும். இரும்பல்ட்டில் அடித்து ஓட்டையாக்கி வருதுன்னு இவர் சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு 1.5 அவர் வரத்துக்கு 1.5 மாதிரி இருக்குது. அதனால தான் வெயிட்டிங் சார்ஜ் போட்டேன். டீசலுக்கு மட்டும் தான் அடிக்கிறா. ஃபில்டர் இருக்குது. டீசல் இப்போ கொஞ்சம் ஓடல ட்ரை ஈபார் டீசல் நான் நம்பியே போச்சு. அந்த ஓசை வளர்த்துட்டார். எந்த ஓசை? அந்த செப்பை வந்து ஒண்டை வளைஞ்சி வருது இல்லை, ஆமாம், அதை வளைச்சி இதுதான் நமக்கு வளர்த்த முடியாதுங்கிறாரு. நான் மறுபடியும் பார்க்குறேன். ஈர்ச்சி வச்சுட்டாரு. அப்படி போடுறேன்னா அப்படியே நீங்கள் நடத்த போறீங்களா?
வீடியோ எடுக்கிற வேலையை தானா கீரை ஓட்டி போறதா? கீரை ஓட்ட வேணாம். ஒன்று 1500 இருக்கு. ஓகே நண்பா, நம்ம 5 கிலோவோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 4 wheel drive வெயிட் இல்லை, அதுதான் மேட்ரு. வெயிட் போட்டிருந்தா நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வெயிட் இல்லாதனால முன்னாடி வீல் ஸ்லீப்பேஜ் நல்லா தெரியுதா. வெயிட் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட் இல்லாத கொடுமை ஒன்று தான். நீ என்னைக்கா சந்தோஷம் இது மாதிரி ஓட்டுறது? உள்ள ஓட்டிக்கலாமா? நான் ஓட்டு வேணாம். எறும்பு என்ன மகேந்திரா, எறும்பு தின்னுபிட்டு போயிட மாட்டேங்குது. இது மேலே எப்படி அடிச்சாலும் அழுத்தி பிடிக்கலாம். ஏன் அந்த ஒரு சிறவையும் கீரையை ஓட்டிவிட்டா எல்லாம் வேலை முடிஞ்சிடும்ல? ஓட்டி இன்னொரு 2 மூட்டை தான் அடிக்கலாம். தினம் செலவு பண்ணினா அது 3 கிலோ வரைக்கும் மேலே வாங்கணும். ஒரு மாட்டுக்கு 2 கிலோ தானே வேணும். அதனால் அப்படியே விட்டுட்டியா? 2000 செலவு பண்ணுவோம். அது வாரத்துக்குள்ள 40 நாள் ஆகும். சரி சரி. அது வாட்டி ஒரு 1000 ரூபா
சொன்னால் தான் செய்வானுங்க, ஓட்ட வேணானா தான் ஓட்டுவானுங்க. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து M1ல் 1500 RPM ரன்னிங் ப்ரோ. எப்படி போகுதுன்னு பாருங்கள் வண்டி. M2 போட்டோம்னா இதில் வந்து வண்டி ரொம்ப RPM டவுன் ஆகும். M1க்கே 1 RPM ட்ராப்பு. இதுக்கு மேலே கியர் ஆக்ஷன் பண்ணோம்னா இன்னும் ட்ராப்பேஜ் ஆகும், டெப்த்து கிடைக்காது, சொல்லிக்கிற அளவுக்கு ஆழம் போகாதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் வந்து இந்த கியரில் தான் ஓட்டி ஆகணும். இதில் இப்போ தான் ப்ரோ 6 மாதம் கழிச்சு இப்போ தான் டிசிஷன்ஸ் வந்துருச்சு இருக்குது. அதான் அந்த ஜிபிஎஸ் இந்த வண்டியில் முதல்ல இது இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து அதை பற்றி உங்களுக்கு விளக்கம் வேணும்னா கமெண்டில் கேளுங்க நண்பா. அது ஒரு வீடியோவாக தனியாக மேக் பண்ணி அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இன்னும் என் கைக்கு வரல, அதில் என்னென்ன ஃபீச்சர் என்னென்ன அதில் அட்வான்டேஜ் இருக்குது எல்லாம் அது இது வரலும் யாருமே கிளியரான ஒரு வீடியோஸ் கொடுக்கல. நாம் அதை கிளியராக ஒரு வீடியோ கொடுப்போம், ஓகேவா? அதனால் அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதில் என்ன நிறைகள் குறைகள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போட்டலாம் நண்பா. ஃப்ரண்ட் வீல் இன்னும் கொஞ்சம் வெயிட் இருந்தால் நல்லா பிடிக்கும். ஸ்லிப்பேஜ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நல்லா தெரியும் பாருங்க. ஸ்லிப்பேஜ் ஆகிறது நல்லாவே தெரியும் ஃப்ரண்ட் வீல். அதனால் அதை பற்றி வேணும்னா கேளுங்க. ஆனால் இது என்னமோ ஹைட்ராலிக்குன்னு தான் சொன்னாங்க. ஹைட்ராலிக் வந்து சென்சிங் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வண்டி நோவோல் கூட அப்படி இல்லை, இதில் அழுத்தியாக இருக்குது. இப்போ வர வண்டி நோவோல்லாம் வந்து இதே ஹைட்ராலிக் தான் யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, எடுக்கலாம். என்ன ஒரு சின்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நார்மல் காலர்ஷிப் கியர் பாக்ஸ் கொடுத்ததுனால கியர் நாய்ஸ் வருது, அது ஒன்று தான். நீங்கள் இந்த கேட்டகரிக்கு போகும்போது தெரிய வேண்டிய நோவோ சீரிஸில் 50 HP அது சூஸ் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செடில் கியரு, இது கிரிப்பரு எல்லாமே அதில் அட்டாச் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் அது பண்ண முடியாது. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. காட்டுக்காரர் பார்க்குறாரு ப்ரோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. இது மையந்திரா 5 கிலோ ஓட்டி போட்டு என்ன பண்ணுற? வெண்டைக்காய் இப்போ பட்டமா? அப்புறமேட்டு முடிவு பண்ணுவோமா? வயல ஓட்டி முடிச்ச வாட்டி அதையும் ஓட்டின்னு சொல்ல போயிட்டீங்களா? அதைத்தான் நான் சொன்னேன். ஓகேன்பா, சரி நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த கீரை விட்டுருந்த இடத்துல வந்து மடக்கி ஓட்ட சொன்னாங்க. அப்புறமேட்டு சரி அதை அப்படியே ஓட்டிடுங்க, அது எத்தனை கதை கீரை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கு மைலேஜ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து மைலேஜ் தான் கேட்குறீங்க ப்ரோ. மைலேஜ் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறது தான், நான் பொறியெல்லாம் சொல்லலை. நல்லா இந்த டெப்த்து பிடிச்சி ஓட்டினா 4,300 4,400 இந்த அளவுக்கு அசால்ட்டாக எடுக்குது. ஸோ அதனால் வந்து மைலேஜ்லாம் இப்போ இதில் வந்து 4 லிட்டர் தான் போவோம், 3 லிட்டர் போவோங்கிறதெல்லாம் சும்மா ப்ரோ. அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஒரு 4 நாள் இந்த 50 HP கேட்டகரி வண்டி இந்த டீசல் கூட போகலைன்னா எப்படி? எந்த வண்டியுமே அப்படி தான். ஜாண்டியர் ஆகட்டும், மகேந்திரா ஆகட்டும், எந்த வண்டி சுராஜ், நியூ ஹோல்டு நியூ ஹோல்டுலாம் இதோட கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஏன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறவங்க எடுத்த உடனே நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன்னா அவங்களுக்கு வந்து இந்த டீசலுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரோ இருக்கும். ஏற்கனவே ஒரு 45 HP கேட்டகரி வச்சுருந்த அப்கிரேட் ஆகிற நண்பர்களுக்கு இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 கிலோ பாருங்கள், 70 HP 80 HP வண்டியில் ஓட்டினீங்கனாலும் இதே டெப்த்து தான், ஓகேவா? 45 HP 40 ஹார்ஸ்பவரில் ஓட்டினீங்கனாலும் காடு பதமாக இருந்துச்சுன்னா டெப்த்து நல்லாயிருக்கும். காடு காஞ்சிருந்து விருவலாக இருந்துச்சுன்னா எந்த வண்டியிலையும் எடுக்க முடியாது. அதை நல்லா மெயினாக புரிஞ்சுக்காங்க. ஒவ்வொருத்தர் 2 சைல் இன்னும் ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா?
அதனால் வந்து இது கொஞ்சம் சொகுசாக இருக்கும். 275லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஓட்டுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், மேனுவலாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடிக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நல்லா வேக போகும், இழுக்கும். அதெல்லாம் இழுக்காத போகிறதுனால இல்லை, பட்டன் நல்லா இருந்து, வஞ்சின் நல்லா இருந்து, கியர் பாக்ஸ் நல்லா இருந்தீங்கன்னா எந்த வண்டியுமே பர்ஃபெக்டாக போகும். காட்டுக்காரரு நல்லா ஆழமாக ஓட்டுங்கிறாங்க, இன்னும் எவ்வளோக்கா போகும் அப்படிங்கிறாங்க கோகுல். இதே பைசன் போய் எடுத்துகிட்டு போகலான்னானுங்க. பைசன் போய் எடுத்துகிட்டு வந்துருந்தா இவனுங்க எங்கே ஓட்ட போகிறானுங்க, ஆவுத்துலேயே சுற்ற விட்டுக்கிட்டு வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. காட்டுக்காரர் அதுக்காண்டி கொஞ்சம் கேர் இருக்குது, அதை அறுத்தர்ன்னு சொல்லி அறுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான் நண்பா, அந்த டிசிஷன் தான் வந்திருக்குது. அதை வந்து ஒரு வீடியோவே எடுத்து போகணும். அது இந்த வண்டி எடுத்த புதுசுலேயே நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, யாரும் அதை பற்றி கொடுக்கலைங்க ப்ரோ, நீங்கள்னாச்சும் அந்த டிசிஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அந்த டிசிஷன்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அப்புறம் உங்கள் ஏரியாவெலாம் ஓட்டம் எப்படி இருக்குது, இந்த டைம் டல்லா இல்லை சீசன் டைம்? அது எங்களெல்லாம் இது சீசன் இல்லை ப்ரோ, சீசனுக்கு இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகணும். நெல்லங்கட்டை வந்தால் தான் அதுக்கப்புறமேட்டு கடலைக்கு ஓட்டுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட நெல்லங்கட்டை முடிஞ்ச இது பருத்திக்கு ஓட்டின வாட்டி அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு தான் கடலப்பருப்புக்கு ஓட்டும், சித்திரை வைகாசியில். இப்போ தானே மார்கழி தை பிறகுது, தை மாசி பங்குனி, இந்த 3 மாதம் இருக்குது கடலப்பருப்பு போடுறதுக்கு. அதனால் அப்படியே 2-1 தான் ப்ரோ, பெரிய அளவுக்கு எங்களெல்லாம் ஓட்டலை. ஏதோ பாதி ஓட்டினா பாதி டீசலுக்கு வருது, பாதி கடன் கந்தெள்ளி வச்சுட்டே அதுதான் வேலை. 10 ரூபா சம்பாரிச்சா 20 ரூபா செலவாகுதுங்கிற கொடுமை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நண்பா, ஒரு பேட்ரி எடுத்து போட முடியல. உங்களுக்கு என்ன ப்ரோ, நிறைய பேர் கேட்குறேன், உங்களுக்கு என்ன ப்ரோ 3-4 வண்டி ஜேசிபி ஓடுது, உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு 7000 ரூபா போட்டு ஒரு பேட்ரி எடுத்து போட முடியல எங்கள் நிலமை. அதனால் இன்றைக்கெல்லாம் ஒரு டிரைவருக்கு சேல்ரி கொடுத்து போட்டு ஓட்டி பார்த்தா தெரியும் அது ஒரு கஷ்டம். ஸோ நானே ஓனர், நானே டிரைவர் ப்ரோ அப்படிங்கிறீங்க, ஓரளவுக்கு சமாளிச்சிக்கலாம். இப்போ நாங்களாம் வந்து மாதம் கண்டா டிரைவர் சம்பளம் இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்குது. அதனால் இந்த ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வரணும்னா 1க்கு 10 ஐட்டம் யோசித்து பார்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, ட்ரேடர் ஃபீல்டெலாம் ரொம்ப டவுனில் இருக்குது. 1க்கு 10 ஐட்டம் நல்லா யோசித்து இது எடுத்தால் நல்லபடியாக ஓடுமா, பக்கத்தில் வண்டி போட்டி அதிகமாக இருக்குது, நான் வண்டி எடுக்கிறேன் ப்ரோனா தயவுசெய்து எடுக்காதீங்க. போட்டி இல்லைனா எடுங்க. போட்டி போட்டுருந்தீங்களா எடுத்து இந்த ட்ரேடர் தொழிலில் இன்றைக்கே முன்னேறுவது ரொம்ப ரொம்ப கடினம். என்ன ப்ரோ நீங்கள் வச்சு ஓட்டுறீங்களா, நாங்களாம் எடுத்தால் ஓடாதான்னு கூட நினைப்பீங்க. நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ப்ரோ. நான் வந்து இந்த புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 40 வருஷத்தளவில் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து இதை பற்றி எல்லாம் A to Z எங்கள் அப்பா காலத்துலேருந்து வரதுனால அதோட உழவு விரைகள்னு அப்படியே எங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. இதே புதுசாக இன்றைக்கி வண்டி போட்டிங்களாம் எத்தனையோ பேர், போட்டதையும் விற்றவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்கள் ஏரியா மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஏரியாவும், போட்டி கீட்டு எல்லாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1க்கு 10 ஐட்டம் யோசித்து வண்டி எடுங்க. தப்பு சொல்லலை, எந்த கம்பெனி வண்டி எடுத்தாலும் சரி நல்ல வண்டியாக பார்த்து எடுங்க. எதுவுமே 1க்கு 1 இழைச்சதில்லை. எடுத்தால் ரீவேல்யூஷன் இருக்கிற வண்டியாக பார்த்து எடுங்க, அவ்வளோதான். இது பெருசு அது பெருசுலாம் நான் சொல்லலை, எல்லாமே நல்லது தான். எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். டீசல் போகுதுன்னு சின்ன வண்டி எடுக்காதீங்க, எடுக்கிறீங்க. நான் புதுசாக நான் ஃபீல்டுக்குள்ளே வரணும், ஒரு 45 HP சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் ப்ரோ, என்ன அப்கிரேடுக்கு போகணும்னா இந்த யுவோ டெக் ப்ளஸ்க்கு போகலாம். இல்லை இதை விட்டால் அதோட சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் எனக்கு இன்னும் உட்காந்து ஓட்டுறது கம்ஃபர்டபுளான வண்டி வேணும்னா நோவா சீரிஸ்க்கு போகலாம். அப்புறம் இதே பர்ஃபார்மன்ஸ் ஈவனாக இருக்கிறது ஜான் டியரில் 50-50D நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் ETC எனக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போகுதுன்னா ஜான் டியருக்கும் போகலாம். அதனால் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒரு சின்ன ட்ராபேக், அதை வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கோன்னா நீங்கள் அதை எடுக்கலாம், ஓகேவா. இதுதான் வந்து நான் மகேந்திரா தான் எடுக்கணும்லாம் நான் சொல்லலை. எந்த வண்டி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குதோ எடுங்க. உங்கள் ஏரியாவில் எந்த வண்டி அதிகமாக ஓடுதோ அதே மாதிரி எடுங்க. வேறு வண்டி புதுசாக எதுவும் சூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வண்டியெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, கியர் ரேஷியோலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது வந்து பக்கத்தில் ஓடுற வண்டிக்கு ஈக்குவல் கொடுக்காது. அதனால் அவங்க என்ன கம்பெனி வண்டி யூஸ் பண்ணுறாங்களோ அதே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் டைம் எடுக்க முடியும், அவர் எடுக்க முடியும். ஓகேவா நண்பா? ஓகே நண்பா, அவ்வளோதான். இது பாருங்கள், ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு சால் ஒரு வழியாக வந்துட்டான். இன்னும் ஒரு சால் ஓட்டிட்டு இந்த மேலே வேறு இதுவும் கத்திரிக்காய் தான் போட்டிருந்தாங்க, கத்திரிக்காயெல்லாம் அவுட் ஆயிடுச்சு.
ஸோ அதனால் வந்து கத்திரி செடியை 2 சால் ஓட்டி விட சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு இன்றைக்கி இது ஒரு பொழப்பாகி போச்சு. எங்கே ப்ரோ ஏதோ ஒரு வேலை அதை இதையும் நோண்டிட்டு இருக்கிறோமா, எப்படியோ ஒன்று பொழுதாகி போயிடுது. இதில் வேறு நிறையா நண்பர்கள் 1 hour வீடியோ போடும் ப்ரோ. நாங்கள் ஓட்டுற சைட்லேயே ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் தான் ஓடுது. நான் இது எங்கே ப்ரோ 1 hour வீடியோ எடுத்து போடுறது? ரெடி பண்ணிட்டேன். இங்கே எது கொண்டு வந்தேன்? பிஸ்னஸ் பண்ணிடலாம், 10 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 6 கத்தையா? 6 கத்தையா? சரி, ஆளுகன்றன்னு கூட அங்கே வச்சுட்டு அவங்க சேர் மேலே வச்சுட்டு போகாமல் எடுத்துகிட்டு போகலாம். போ வந்ததுக்கு கீரை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். போய் காட்டில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆளுக்கு ஒரு கத்தை கொண்டு போகிறதுக்கு. நல்லா தெத்து கொடுத்து ஓட்டுறாருப்பா. முன்னாடி வீலே எந்திரிக்கிற அளவுக்கு ஓட்டுறாரு. பார்த்துக்காங்க. அவ்வளோதான் ப்ரோ. எல்லாம் ஒரு 5 கலப்பு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். என்ன கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் தான் ராவடி பண்ணோம். குட்டாங்கட்டம் அப்புறம் இறங்காது. ஒரு 2 ஆம்பு குத்திட்டு போவோம், 3 ஆம்பு குத்திட்டு போவோம். 5 கலப்பையை பொறுத்தவரையிலும் இது மாதிரி சாஃப்ட் டைப்பாக பார்த்து கீழே வந்து ஒரு டேப்பர் ஆங்கிலம் வர மாதிரி பார்த்து எடுங்க. அதுதான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலலாம் கச்சா முச்சான்னு இருக்கவங்க முள்ளெல்லாம் வெறும் ஆங்கிலம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி கலப்பையெல்லாம் மேக்ஸிமம் சூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பார்த்து எடுங்க, நல்லாயிருக்கும். எங்கே போட்டாங்கனாலும் சரி இது மாதிரி அச்சு மாடல் போட்டு கலப்பு சந்து வைக்கிற மாதிரி ஒரு இங்கே ஹைட்டு சேர்த்தி போட்டுக்கிட்டாலும் சரி பத்தாத மாதிரி ஹைட் போட்டுறாதீங்க. உயரத்தை குறைச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணோம்னா குட்டாங்கட்டும். ஸோ வந்து உயரத்தை குறைச்சி மட்டும் வண்டியை கலப்பை போடாதீங்க. இப்போ இது வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து இந்த கலப்பை வந்து 40,000 வருது ப்ரோ அந்த 5 கலப்பை. ஸோ அதனால் போடுறதுன்னா இது மாதிரி கலப்பு போட்டுக்கோங்க உங்கள் ஏரியாவில். உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே ஜாயின் பண்ணி விட்றேன். ஓகேவா? இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் இல்லை. இதுக்கு அது மாதிரி உங்கள் ஏரியாவில் இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம இந்த கலப்பையை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, அந்த வயலை ஓட்டி முடிச்சு இதில் ஒரு செலவு ஓட்டி விட்டால் வேலை முடிஞ்சுது. இப்படி ஓட்டி இப்போ நெட்டில் ஓட்டுறதா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நம்ம அவுட்டு சுவாத்ததுன்னா தெரியும். இப்படி ஓட்டினா ரேடியேட்டர் தான் வீணாக போகும். டங்குன்னு அடித்தா. என்றைக்குமே வந்து ஒரு கால் வாக்கில் ஓட்டினோம்னா வந்து சால் வந்து கால் வாட்டில் தான் ஓட்டணும் ப்ரோ. இது மாதிரி ஆப்போசிட்டில் ஓட்டக்கூடாது. ஆப்போசிட்டில் ஓட்டினீங்கன்னா இப்போ சொல்லு, என்றைக்குமே கால் வாக்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டணும். ஆப்போசிட்டில் உன யார் ஓட்ட சொன்னா? கால் வாக்கில் ஓட்டினா தான் வந்து ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் வராது ப்ரோ. இல்லைனா டங்குன்னு அடிச்சுன்னா ரேடியேட்டரோட கோர் கட்டாயிரும். என்றைக்குமே இந்த காடு இல்லை, நீ எந்த வயலில் ஓட்டினாலும் வஞ்சி ஹைட்டாக இருந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு சாலை அந்த வஞ்சி வாக்கிலே ஓட்டிட்டு அப்புறமேட்டு தான் நீங்கள் ஆப்போசிட்டில் ஓட்டணும். அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்த உடனே நேரில் ஓட்டினோம்னா வந்து ரேடியேட்டர் சீக்கிரம் பாலாயிரும். அது இல்லாத வந்து குறுக்கு சாலுக்கு வந்து நம்ம வந்து கலப்பி வந்து அதிகமாக டர்னிங்கில் தூக்கி பிடிப்போம். இப்போ நெட்டு சாலாக இருந்தால் அவ்வளோ தூக்கி பிடிக்குதா அவ்வளோ ஓரளவு டெப்த்து நல்லாயிருக்கும். என்றைக்குமே எந்த வயல் எந்த கலப்பை ஓட்டினீங்கனாலும் போனீங்கன்னா வயல் குறுக்கு சாலை ஃபஸ்ட்டு ஓட்டி விட்ருங்க, நெட்டு சாலை 2வது ஓட்டுங்க. அப்போ தான் உழவு பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்கும்.
பார்ட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, நம்ம கோகுல் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். மொதல் சால் ஓட்டிப்போம், ரெண்டாவது இதே 4 வீல் டிரைவராக ஓட்டுறான். 2 வீல் டிரைவராக இருந்தால் எங்கே போய் ஓட்ட போகிறான்? தத்தன்னு முடிச்சு விடுவான். சரி 2 வீல் டிரைவ் தான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோம். அதுலேயும் டீசல் இல்லை, அதில் கலப்பை வேறு மாட்டிருந்துச்சா. சரி போ இதையே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஆச்சு. இருட்டும் கட்டிக்கிச்சு. நாங்கள் ஓட்டியும் முடிச்சிட்டோம். இன்னொரு 1/4 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். நல்லா ஓட்டி முடிச்சுட்டு அதுங்காட்டி இருட்டு கட்டிக்கும். எங்கே அப்புறம் இந்த டைமில் ஒர்க் ரொம்ப டல்லாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி ஓரளவுக்கு ஓட்டுறீங்களா? இதை எங்களவு கூட உங்களுக்கெல்லாம் ஓடலையா என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள் நண்பா கமெண்டில். ஃபஸ்ட்டு வண்டியை ஓட்டு. பொழுதுனைக்கும் கலப்பி ஆட்டிகிட்டே ஒரு மாதிரி வச்சு விட்டா லிவர் கரெக்டாக போகாது பாருங்க. இப்போ தரணம் திரும்பும் போது என்ன பண்ணோம்னா 5 கலப்பையை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு மேக்ஸிமம் மண்ணை விட்டு மேலே வந்த வாட்டி தான் வண்டியே திரும்பும். அதனால் இப்போ குறுக்கு சால் இப்படி ஓட்டிட்டோம்னா நெட்டு சால் நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டிக்கலான்னு வச்சுக்காங்களேன். அவ்வளோதான், நான் போய் வாங்கி ஓட்ட வேண்டியதான் ப்ரோ. நீ வீடியோ எடுக்கிறியா? நான் போய் ஓட்டுறேன். ஆமாம் இரு பேசுகிறேன். ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது ஒரு வழியாக. கடைசி சுற்று மணி 7 ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வச்சுருக்கோம். பை டெக்னிக்கல். வண்டி மட்டும்தான் தெரியுது, வெளிச்சு மட்டும்தான் தெரியுது. வண்டி கலர் கூட தெரியல. பானட் லூஸ், பானட் லூஸ் போடாந்தானே. குத்தி விடு.